இடைக்கால இந்தியாவில் கல்வி. இடைக்காலத்தில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக கோவில்கள் செயல்பட்டன. இதை நோட் பண்ணிக்கோங்க. இடைக்கால இந்தியாவில் முறையான கல்வியை வழங்கும் இடமாக எவை செயல்பட்டன அப்படின்னா கோவில்கள் பார்த்திங்கன்னா செயல்பட்டன. சிறிய கிராமங்களில் கோவில் அர்ச்சகரே மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார். அதாவது இந்த சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதில் பார்த்திங்கன்னா இந்த கோவில் அர்ச்சகர்களே பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு பாடம் பார்த்திங்கன்னா சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மிகவும் மேம்பட்ட நிலையில் உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள் பெரிய கோவில்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன. அதாவது என்னென்னா இந்த உயர்கல்வி கற்பிக்கும் கல்லூரிகள்லாம் பார்த்திங்கன்னா கோயில்களோட இணைக்கப்பட்டன. ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு கட்டடம் கட்டிகிட்டு இருக்க முடியாது. அதனால் கோவில்லே பார்த்திங்கன்னா இடம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோவில்லே பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க, கல்வி கற்க ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. இடைக்கால இந்தியாவில் மடங்கள் அல்லது மடாலயங்கள் கல்வி கற்பிக்கும் இடமாக திகழ்ந்தன. இடைக்கால இந்தியாவில் கல்வி கற்பிக்கும் இடமாக திகழ்ந்தவை எவை அப்படின்னா மடங்கள் அல்லது மடாலயங்கள். இதான் நோட் பண்ணிக்கோங்க. சைவ மற்றும் வைணவ மடங்கள் அரசர்களிடமிருந்து நன்கொடைகள் பெற்று செயல்பட்டன. இந்த சைவம் வைணவம் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் சேர்த்து தான் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க இல்லைங்களா. இந்த சைவம் மற்றும் வைணவ மடங்கள் பார்த்திங்கன்னா அரசர்கள்ட்ட இருந்து பார்த்திங்கன்னா நன்கொடை வாங்கி செயல்பட்டது. ஏன்னா சொல்லிக் கொடுக்குற அவங்க ஆசிரியர்களாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு சம்பளம் வேணும்ல, அதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா அரசர்கள் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இவை சைவ சமயம், வைணவ சமயம், தற்காப்பு கலைகள், இசை மற்றும் ஓவியம் போன்றவற்றை கற்பிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தன. இந்த சைவம் அப்புறம் வைணவ மடங்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா எதை கற்பிக்கிறத நோக்கமாக கொண்டிருந்தது அப்படின்னா சைவ சமயத்தை பற்றியும், வைணவ சமயம், தற்காப்பு கலைகள், இசை அப்புறம் ஓவியம் இது எல்லாத்தையும் கற்பிப்பதை பார்த்திங்கன்னா நோக்கமாக கொண்டிருந்தது சைவ வைணவ மடங்கள். இன்றளவும் செயல்படுகின்ற இத்தகைய மடங்களுள் ஒன்றான 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாவடுதுறை சைவ மடத்தில்தான் தமிழறிஞர் உவே சாமிநாதர் கல்வி பயின்றார். தமிழறிஞர் உவே சாமிநாதர் எங்கு கல்வி பயின்றார் அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாவடுதுறை சைவ மடத்தில் தான் பார்த்தீங்கன்னா தமிழறிஞர் உவே சாமிநாதர் பார்த்தீங்கன்னா கல்வி பயின்றார். சரிங்களா. ஸோ இன்றளவும் செயல்படுகின்ற இத்தகைய மடங்களுள் ஒன்றான 14ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்ட திருவாவடுதுறை சைவ மடம். தொழில்நுட்ப கல்வியை வழங்குதல் தொழில்நுட்ப கூட்டுறவு அமைப்பிடமே இருந்தது. அதாவது என்னென்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா சைவ சமயம், வைணவ சமயம், அப்புறம் தற்காப்பு கலைகள், இசை, ஓவியம், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுக்குறாங்க. சரிங்களா. ஆனால் இன்னொன்று தொழில்நுட்ப கல்வி, தொழிற்கல்வி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில்நுட்ப கூட்டுறவு அமைப்பிடம் மட்டும்தான் இருந்தது. அதை பற்றி பார்க்கலாம். இந்த தொழிற்கல்வி அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா சுரங்கம், உலோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சு வேலை பற்றிய அறிவு அந்தந்த கைவினைஞர்கள் கூட்டமைப்பின் கட்டுப்பாட்டிலேயே இருந்தன. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அந்த வேலை செய்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு தானே தெரியும். அது பார்த்திங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. கைவினைஞர்களின் மகன்கள் தங்களது பரம்பரை தொழிலேயே பயிற்சி செய்தனர். அதாவது இந்த சுரங்கம், உலோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சு வேலை இந்த செய்கிற இவங்க மகன்கள் இருக்காங்க இல்லைங்களா. அவங்க அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறாங்களோ அந்த வேலையை பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு பயிற்சி பெற இருந்தாங்க. இந்த தொழில்நுட்ப கூட்டமைப்புகளுக்கும் கல்வி மையங்களுக்கும் இடையே எத்தகைய அறிவு தொழில்நுட்ப பரிமாற்றமும் நடைபெறாமல் தனித்தனியாகவே செயல்பட்டன. அதாவது என்னென்னா இந்த தொழில்நுட்ப கூட்டமைப்புனா என்ன, சுரங்கம், உலோகவியல், நெசவு, சாயமேற்றுதல், தச்சு வேலை இதை பார்த்திங்கன்னா கற்றுக்கிறவங்க. இன்னொன்று என்னது அப்படின்னா தற்காப்பு கலைகள், இசை, ஓவியம், அப்புறம் பார்த்திங்கன்னா சில நூல்களை பார்த்திங்கன்னா கற்றுக்குவாங்க, செயலீட்டுறதை கற்றுக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த மடங்கள். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா எந்த ஒரு பரிமாற்றமும் நடைபெறாமல் தனித்தனியாக தான் செயல்பட்டது. தச்சு வேலை கற்றுக்கிறவங்க தனியாக கற்றுக்குவாங்க, அது கல்வியை பற்றி கற்றுக்கிறவங்க பார்த்திங்கன்னா தனியாக கற்றுக்குவாங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எந்த ஒரு பரிமாற்றமுமே கிடையாது. இவங்களுக்கு தெரிந்தது அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரிந்தது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாதது, அப்படி தான் பார்த்திங்கன்னா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. சுல்தானிய மற்றும் முகலாயர் ஆட்சியின் போது உயர்நிலை மற்றும் ஆளும் வகுப்பினருக்கு மட்டுமே கல்வி வழங்கிய சமஸ்கிருத பள்ளிகளை போலல்லாமல் இஸ்லாமிய பள்ளிகள் எத்தகைய தடையுமின்றி அனைவருக்குமானதாக செயல்பட்டன. இந்த இஸ்லாமிய பள்ளிகளை பார்த்திங்கன்னா மக்தாப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய பள்ளிகளை என்னன்னு சொல்லுவாங்கன்னா மக்தாப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை மக்தாப்புகள்னால் என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா இஸ்லாமிய பள்ளிகள் அப்படின்னு எழுதணும். இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த சுல்தானிய அப்புறம் முகலாயர் ஆட்சியின் போது உயர்நிலை அப்புறம் ஆளும் வகுப்பினருக்கு மட்டுமே கல்வி வழங்கிய சமஸ்கிருத பள்ளிகளை போலல்லாமல் இஸ்லாமிய பள்ளிகள் எத்தகைய தடையுமின்றி அனைவருக்குமானதாக பார்த்திங்கன்னா செயல்படுது. சரிங்களா. ஸோ இந்த சமஸ்கிருத பள்ளிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
அந்தணர்களுக்கும் அரசர்களுடைய மகன் மகள்களுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்னு இருந்தது. ஆனால் இஸ்லாமிய பள்ளிகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கல்வி கற்றுத்தரப்பட்டது. இங்கு மாணவர்கள் குரானின் சில பகுதிகளை, இந்த மக்தாப்கள் இஸ்லாமிய பள்ளிகளில் மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குரானின் சில பகுதிகளை மனப்பாடம் செய்ததோடு வட்டார மொழிகள் மற்றும் பாரசீக மொழிகளையும் வந்து பார்த்திங்கன்னா கற்றறிந்தாங்க. குரானுடைய சில பகுதிகளை மனப்பாடம் செஞ்சதோட வட்டார மொழிகள் அப்புறம் பாரசீக மொழிகளே வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டாங்க அங்கே இஸ்லாமிய பள்ளிகளில் பயின்ற மாணவர்கள். மதராசாக்களில் தொலைதூரத்தில் இருந்து கல்வி கற்க வரும் ஒவ்வொரு ஏழை மாணவரும் தனது வாழ்க்கைக்கான தேவைகளை கல்வி நிலையத்திற்கு அருகில் வசித்த இறை நம்பிக்கையுள்ள ஏதாவது ஒரு குடும்பத்திடமிருந்து பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மதராசாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது என்னென்னா அரபி உயர்கல்வி நிறுவனங்களை தான் மதராசாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மதராசாக்கள் அப்படின்னா என்னென்னா அரபி உயர்கல்வி நிறுவனம், அதை தான் மதராசாக்கள்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. மதராசாக்களில் தொலைதூரத்தில் இருந்து கல்வி கற்க வரும் ஒவ்வொரு ஏழை மாணவர்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கைக்கான தேவைகள் இருக்குது இல்லைங்களா, உணவு உடை உறைவிடம் இருக்குது இல்லைங்களா, ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த தேவைகளை வந்து பார்த்திங்கன்னா கல்வி நிலையங்களுக்கு அருகில் வசித்த இறை நம்பிக்கையுள்ள ஏதாவது ஒரு குடும்பத்திடமிருந்து அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பெற முடிந்தது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏழை மாணவர்கள் கல்வி கற்கிறதுக்காக ஒரு தொலை தூரத்துலேருந்து வராங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் சாப்பாடு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கு அருகில் இருக்கிற இறை நம்பிக்கையுள்ள ஏதாவது ஒரு குடும்பத்தில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெற முடிந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. மதராசாக்கள் இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது. இந்த மதராசாக்கள் எப்படி செயல்பட்டது அப்படின்னா இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது இந்த மதராசாக்கள். இதை நோட் பண்ணிக்கோங்க. மதராசாக்கள் என்னத்தை வந்து கற்பித்தாங்க அப்படின்னா இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது. இங்கு பாடத்திட்டமானது குரான் மற்றும் முகமது நபியின் போதனைகளை மையமாக கொண்டு அமைந்திருந்தது. அதாவது அங்கே பாடத்திட்டம் எப்படி இருந்ததுன்னா குரான் ஒரு பாடத்திட்டமாக இருந்தது. அப்புறம் முகமது நபியோடைய போதனைகள், முகமது நபியோடைய போதனைகள் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹதீஸ் அப்படின்னா என்னென்னா முகமது நபியின் போதனைகள் அப்படின்னு சொல்லணும். அப்புறம் மேலும் மாணவர்களுக்கு அரபு இலக்கணம், இலக்கியம், கணிதம், அப்புறம் கணக்கு, பதிவியல், தர்க்க சாஸ்திரம் ஆகியவையும் கற்பிக்கப்பட்டன. இஸ்லாமிய பள்ளிகளில் என்னென்ன கற்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். இறையியல் கற்பிக்கும் பள்ளியாகவும் சட்டப்பள்ளியாகவும் செயல்பட்டது. அப்புறம் குரானை வந்து பார்த்திங்கன்னா கற்பிக்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் முகமது நபியோடைய போதனைகள் ஹதீஸை வந்து பார்த்திங்கன்னா போதனைகள் ஹதீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, முகமது நபியோடைய போதனைகளை அதுவும் கற்பிக்கும் மையமாக அமைந்திருந்தது. அப்புறம் வேறு என்னென்ன கற்பித்து கொடுத்தாங்க அப்படின்னா அரபு இலக்கணம், இலக்கியம், கணிதம், கணக்கு பதிவியல், தர்க்க சாஸ்திரம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாமிய பள்ளிகளில் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்தாங்க. இஸ்லாமிய பள்ளிகளை வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறாங்கன்னா மக்தாப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. உயர்கல்வி கற்கும் நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா மதராசாக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. முகமது நபியுடைய போதனைகளை ஹதீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வந்து பாருங்கள், இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இது என்ன பில்டிங் அப்படின்னா அந்த மதராசான்னு சொல்கிறோம் இல்லையா, உயர்கல்வி கற்கும் அந்த மையங்களை அதை வந்து மதராசான்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மதராசா பில்டிங்.